அன்பார்ந்த ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். அஸ்தோ ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். இந்த வீடியோவில் தலைப்பு என்னவென்றால் அருளணி பொருளணி கிரகங்களின் சுப அசுப பலன்கள். மொத்தம் 9 கிரகங்கள் இருக்கின்றன. அதில் அருளணி பொருளணி என்ற இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளன. அருளணி லக்னங்கள் வருபவர் குரு, சூரியன், சந்திரன், செவ்வாய், கேது இவர் 5 கிரகங்களும் பொருளணியில் வரும் கிரகங்களாகும். பொருளணி கிரகங்கள் எவை என்று பார்ப்போமானால் பொருளணியில் சுக்கிரன், சனி, புதன், ராகு இவர் 4 கிரகங்களும் பொருளணியில் வரும் கிரகங்களாக எடுத்துக்கொள்வோம். அருளணி லக்கணங்கள் எவை என்று பார்ப்போமானால் மேசம், விருச்சிகம், தனுசு, மீனம், கடகம், சிம்மம் ஆகியவை அருளணி லக்கணங்களாக கருதப்படுகிறது. பொருளணி லக்கணங்களை சொல்வோமானால் பொருளணி மிதுனம், கன்னி, ரிஷபம், துலாம், மகரம், கும்பம் ஆகிய லக்கணங்கள் ஆகிய ராசிகள் பொருளணி லக்கணங்களாக கூறப்படுகிறது. ஒரு லக்கணம் அருளணி லக்கணங்கள் திசை நடத்துவார் லக்கணம் அமைந்து அருளணி லக்கணமாக அமைந்து அருளணி லக்கண திசை அருள் அணியினை திசை நடத்துவார்களானால் அந்த அருளணி கிரகங்கள் சுபத்துவம் பெற்றிருந்தால் நல்ல நற்பலனையும் அவுத்துவம் பெற்றிருந்த கெடுதலையும் தர உள்ளதாகவும் சோதிசாஸ்திரம் கூறுகிறது. இதே கிரகம் அருளணி லக்கணத்துக்கு அதே அருளணி திசை நடத்துவார்களானால் அவர் சுத்தம் பெற்றிருந்தால் பாவத்துவம் பற்றி சூத்தம் பற்றி நற்பலனை வழங்குவார் என்று கூறப்படுகிறது. பாவத்துவம் பற்றின நற்பலனை வழங்குவதற்கு மாறாக கெடுதலை செய்ய தகுதியுள்ளவராக சோதிசாஸ்திரம் கூறுகிறது. அதே அருளணி லக்கணத்துக்கு பொருளணியினர் திசை நடத்துவார்களானால் அந்த கிரகங்கள் 3, 6, 10, 11 போன்ற உபயஸ்தானங்கள் வீட்டிருப்பார்களானால் நற்பலனை வழங்குவார் எடுத்துக்கொள்ளலாம். அதே அருளணி லக்கணத்துக்கு லக்கணங்கள் அருளணி லக்கணத்துக்கு பொருளணியை திசை நடத்துவார்களானால் அவர் சூத்துவம் பெற்றிருந்த நற்பலனை வழங்குவார் என்றும் பாவத்துவம் பெற்ற கெடுபலனை வழங்குவார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இதை சூத்துவம் என்றால் குருவின் பார்வை, சுக்கிரனின் பார்வை, தனித்து புதனின் பார்வை, வளர்வை சந்திரனின் பார்வை, பௌர்ணமி சந்திரனின் பார்வை, சந்திர அதியோகம் போன்றவற்றை பெற்றிருக்க வேண்டும். பாவத்துவம் என்றால் செவ்வாயின் பார்வை, ராகுவின் சேர்க்கை, சனியின் பார்வை, சூரியனால் அஸ்தமனம், ராகுகால் கிரகணம் ஆகியவை பாவத்துவம் பெற்றது என்று எடுத்துக்கொள்ளலாம். இவற்றை டிகிரி அடிப்படையில் பார்த்து பலன் சொல்ல வேண்டும். இதில் பொருளணி லக்கணங்களாக அமைந்து அருளணியினை திசை நடத்துவார்கள் சற்று நற்பலனை வழங்க தகுதியற்ற நிலையில் இருப்பார்கள் என்றும் அவைய உபகரணங்களான இவர்கள் 3, 6, 10, 11 போன்ற உபயஸ்தானங்கள் வீட்டிருப்பார்களால் நற்பலனை வழங்குவார் என்று எடுத்துக்கொள்ளலாம். இதை பொருளணி லக்கணங்களுக்கு அருளணியில் திசை நடத்தி சூத்துவம் பெற்ற நற்பலனை வழங்குவார் என்றும் பாவத்துவம் பெற்றுவிட்டால் நற்பலனை வழங்க செய்ய மாட்டார்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இவர் சோதிசாஸ்திரம் கூறுகிறது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையும். அனைவரும் நன்றாக இருக்க ஸ்ரீராம் அஸ்டோவின் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.